அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிலபஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முக்கியம். ஏன்னா நமக்கு சிலபஸை ஒட்டி நமக்கு எல்லா கேள்வியும் கேட்பாங்க, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒட்டியும் எல்லா கேள்விகளும் கேட்பாங்க. ஸோ சிலபஸ்லேருந்து வெளியே போகவே மாட்டாங்க. ஸோ அதில் முக்கியமாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டுட்டு இருக்கிறாங்க கொஸ்டின் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம படிக்கிறப்ப அதே மோடில் படிப்போம். இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி மோடில் தான் இந்த மாதிரி இதில் தான் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அதை ஒட்டி தான் நம்ம படிக்கிறது கரெக்டான வே. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு 2020 டிஎன்பிஎஸ்சிக்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற டாபிக் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு சேர்த்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே டாபிக் தான் இருக்குது, பட் ஆனால் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் வெயிட்டேஜும் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் எவ்வளோ கேள்விகள் கேட்போம் அப்படிங்கிற முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு 2020 2025 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுடைய பிஒய்க்கு பார்க்கறது கண்டிப்பாக வேணும். எல்லா பிஒய்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், அக்ரிகல்ச்சருக்கான நடத்தக்கூடிய எக்ஸாமு, அடுத்து வெட்டினரிக்கு நடத்தக்கூடிய எல்லாமே ஜிஎஸ் சேம் தான். ஸோ எல்லாத்துடைய பிஒய்க்கு நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்ம சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம அகாடமியில் பிஒய்க்கு புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம்னா 2020 2025 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக பிரித்தோம். அது தமிழ் சொசைட்டி தனியாக, பாலிட்டி தனியாக, எக்கனாமி தனியாக பிரித்தோம். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டுக்குள்ள ஒவ்வொரு யூனிட் வாரியா, இப்போ தமிழ் சொசைட்டி எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வுகள் தனியாக, திருக்குறள் தனியாக, இலக்கியம் தனியாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எவ்வளோ தூரம் பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரித்து என்ன பண்ணுறோம்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அதே மாடுல என்ன பண்ணுறோம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா 4 யூனிட், இப்போ 6 யூனிட் இருக்குது. 4 யூனிட்டுக்கான புக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் சொசைட்டிக்கான புக்கு கம்ப்ளீட்டாக அப் டு இப்போ இருக்கக்கூடிய எல்லா இதையும் சேர்த்து நம்ம தமிழ் சொசைட்டி ரெடி பண்ணிட்டோம். அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிட்டி ஃபுல் செட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் ஒரே யூனிட்டாக இப்போ வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்குமே நமக்கு புக் ரெடி பண்ணிட்டோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து தனித்தனி புக்கு போட்டாச்சு. அதேமாதிரி டெவலப்மெண்ட் அட்மினும் எக்கனாமியும் ஒரு யூனிட்டாக வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான புக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒட்டு மொத்தமாக நமக்கு 4 யூனிட்டு. ஸோ இப்போ பார்க்குறப்ப 6 புக்கு நமக்கு ரெடியாகவே இருக்குது. இது போக ஜியோகிராஃபிக்கான புக்கு 1 or 2 டேஸில் நமக்கு லான்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸுக்கான புக்கு வந்துடும். ஸோ மேஜரான சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உண்டான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் நம்ம அகாடமியோட யூடியூப் சேனலில் போட்டு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த புக்கை எடுக்கிறீங்க, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து நீங்கள் சைடில் கூட எழுதி படித்தாலே போதும். உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆயிரும். ஸோ டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிஒய்க்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வேண்டியமான ஒரு சோர்ஸ் தான். ஸோ இது நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசியில் நீங்கள் டேரெக்டாக போய் கூட வாங்கிக்கலாம். அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வெப்சைட்டில் நம்பர் மூலிமா நீங்கள் வீட்டில் இருந்து கூட இந்த புக்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கை கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். இதை ஒட்டி படித்தாலே போதும், உங்களுக்கு சிலபஸும் கவர் ஆயிரும். உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு எஃபிஷியன்சியும் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.